60 ஆண்டுகளாக அரையங்குல வளர்ச்சியை சொல்லுங்கள். வளர்ச்சி ஒன்றே ஒன்றில் தான் இருக்கிறது, கடன் வளர்ச்சி. 10.5 லட்சம் கோடி இந்த ஆட்சியில் மட்டும் 4.5 லட்சம் கோடிகள் கடன் பெற்றிருக்கிறார்கள். நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் சொல்லுங்கள். இலவசத்தை தவிர வேற என்ன இருக்கிறது? இலவசம் எப்படி வளர்ச்சி திட்டமாகும்? அது கவர்ச்சி திட்டம், வீழ்ச்சி திட்டம், பெருத்த ஒரு ஏமாற்று. இது எவ்வளவு பெரிய கொடுமை! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் சல்லவர்களே என்று கேட்டதற்கு, நான் நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன் என்றார். அந்த நன்மை எங்கே? யார் அந்த நன்மை? திமுக ஒரு பிசாசு என்றால் அதிமுக ஒரு பேய். இந்த பேயை 5 ஆண்டு ஆட்சி செய்ய வைக்கிறீர்கள். பேயை விழித்து பிசாசை வைக்கிறீர்கள். பிசாசை தோக்கடித்து பேயை வைக்கிறீர்கள். தீமைக்கு மாற்று தீமை என்றே அலைகிறீர்கள். அப்போ பிசாசை வீழ்த்து ஒரு தேவதையை உட்கார வைக்க வேண்டும், பேயை வீழ்த்தி ஒரு தேவதையை உட்கார வைக்க வேண்டும். அது யார்? ரெண்டும் ஒரே கட்சி தான். அதிமுகவில் இருக்கிற 11 திமுகவில் இருக்கிற 11 அமைச்சர்கள் இன்று இருந்த அமைச்சர்கள் அதிமுக கட்சிக்காரர்கள். இன்று அதிமுகவிலிருந்து சேர்ந்தவர்களுக்கு பல பேருக்கு திமுக சட்டமன்றத்தில் நிற்க தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. ரெண்டும் ஒரே கட்சி, ஒரே கொள்கை. அவர்களுடைய கல்விக் கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன, வேளாண் கொள்கை என்ன, மருத்துவ கொள்கை என்ன, போக்குவரத்து கொள்கை என்ன? ஏதாவது ஒரு மாற்று சொல்லுங்கள். ஒரே கொள்கை தான். ஊழல் லஞ்சத்தில் கொள்கை என்பது கை கொள்ளும் அளவிற்கு கொள்வது, அதுதான் கொள்கை. வேற என்ன?